உலகெங்கும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த மாதம் ஒரு அற்புதமான மாசமா நம்ம ராசிக்கு இருக்கு. ஒரு மாற்றம் நிகழாதான்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ராசிக்கு இந்த மாச பலன்கள் எப்படி இருக்கும், செப்டம்பர் மாசமாவது நல்ல விஷயங்கள் நடக்காதா, ஃபினான்ஷியலா நல்லா இருக்க மாட்டோமா, நம்ம பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்க போகுது, நம்ம படிப்புல தடைகள் இருக்க, தடைகள் நிவர்த்தி ஆகுமா, எடுக்கிற காரியங்கள் வெற்றி அடையுமா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்போட நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்குங்க. இந்த மாசம் நம்மளை உயர்த்தி விடக்கூடிய மாதமாக இருக்கு. ஹெல்த் விஷயத்துல அக்கறை எடுக்க வேண்டிய விஷயத்தை நம்ம சொல்ல போறோம். இந்த பதிவை நீங்க முழுமையா பாருங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி நடந்து கொள்ளணும், எந்த வகையில வெற்றி, எல்லாமே இந்த பதிவுல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். என் நெஞ்சிற்கினிய கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுடைய கிரகநிலைகள் பார்க்கிற போது இந்த மாற்றம் மிகச்சிறந்த மாற்றங்கள் இந்த மாசத்துல உங்களுக்கு காத்திருக்கு. இந்த செப்டம்பர் மாசத்துல கன்னிராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நம்ம ராசிக்குள்ள வரப்போகிறார், உச்சமாக போகிறார். ஃபர்ஸ்ட் 3 days அவர் 12th பிளேஸ்ல இருக்கார். பல பேர் இப்ப ஃபாரின் போயிருப்பாங்க, பல பேர் ஃபாரின்ல இருந்து இந்தியா நோக்கி திரும்புதல், அதெல்லாம் பலருக்கு இருக்கும். இன்னும் சிலருக்கு, அதாவது தேர்டு அன்னைக்கெல்லாம், செகண்ட் தேர்டெல்லாம் இந்தியாவை பார்த்து வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா புதன் ராசிக்குள்ள வராரு தேர்ட் அன்னைக்கு. தன்னுடைய நாட்டில் தான் பெருமைப்படக்கூடிய அமைப்பு. சில பேர் ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலம் மாறுவது, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு மாறுவது, அதெல்லாம் கூட இப்போ இருக்கும். ஒரு தொழிலை தேக்கம் அடைந்திருந்தால் வேற ஒரு தொழிலை எடுத்து செய்வது, அதெல்லாம் இப்போ ஆரம்பிக்க போகுது. செப்டம்பர் 3 அன்னைக்கு புதன் பகவான் உங்க ராசிக்குள்ள வந்த பிறகு உச்ச ராசிக்குள் அவர் நுழைகிறார் என்பது மிகப்பெரிய சிறப்பு. பெரிய அளவுக்கு பிசினஸ்ல அச்சீவ் பண்ண போறீங்க. யாரெல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இப்ப ஏதோ ஒரு தடை இருக்கும். நான் இன்வெஸ்ட் பண்ணினேன் சார், நான் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லை, எனக்கு பார்த்தீங்கன்னா நேர்மையா தான் நான் பிசினஸ் பண்றேன், ஆனா எனக்கு வரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, ஒரு இன்கம் டேக்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, இதெல்லாம் கன்னிராசிக்காரங்க சொல்றீங்க அப்படின்னா அதற்கு இப்ப நியாயமான தீர்வுகள் கிடைக்கும். நீங்களே அரசாங்கத்திட்ட முறையிடுவீங்க, நியாயமான தீர்வு கிடைக்கும். அதெல்லாம் செப்டம்பர் 3க்கு பிறகு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி சில குழப்பங்கள் உங்க பிசினஸ்ல இருக்கலாம், சில நெருக்கடிகள் இருக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்கேன், கன்னிராசிக்காரங்க பிசினஸ் பண்றவங்க கவனமா இருங்க. நம்பிக்கை துரோகங்கள் நடக்கும். உங்களுடைய பார்ட்னர்ஸாலேயோ, உங்கள்ட்ட ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸோ நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுல கவனமா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கன்னிராசிக்கு. இப்போ உங்க புதன் பகவான் ராசியில உட்கார்ந்தவனே அப்படி ஜம்முன்னு உட்கார்ந்துருவீங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நீங்க ஜெயிச்சுக்கிட்டு போவீங்க. அவங்க மட்டும் உங்க அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள், எப்படி பிசினஸ்ல நீங்க கொடிகட்டி பறக்க போறீங்களோ பிசினஸ் பண்றவங்க, அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் எதை நீங்க அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு நிறைய நெருக்கடி இருந்துச்சு, படிப்பு பத்தி ஒரு நெருக்கடி. அந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவீர்கள். செப்டம்பர் 3 இருந்து பாடங்கள் நன்றாக புரியும், நீங்க எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறும். குறிப்பா யங்ஸ்டர்ஸ் பெரிய அளவுக்கு சாதிக்க போகிற ஒரு வாய்ப்புகள் வரும். வர எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கன்னிராசிக்காரங்க இந்த மாசம் விடக்கூடாது, அதுதான் முக்கியம். ஆப்பர்ச்சுனிட்டியை விடாதீங்க. அது சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் பயன்படுத்துங்க, அதுல பெரிய வெற்றி கிடைக்கும். உங்க எதிர்காலத்தை அதை தீர்மானிக்கும். 25க்கு மேல பாருங்க, ராசிக்கு அதிபதியும் தனஸ்தானாதிபதியும் ஒண்ணு சேர்றாங்க. அப்ப உங்க மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்கும்னா, நல்லா சம்பாதிக்கணும், பெரிய அளவுக்கு சம்பாதிக்கணும்னு இருக்கும். அதுக்குரிய வாய்ப்பு வசதிகள் அமையும். நிறைய சம்பாதிக்க போறீங்க. உங்க பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும், உங்க முகத்துல ஒரு வசீகரம் இருக்கும், உங்க தோற்றம் வசீகரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் திருமணம் பலருக்கு பிக்ஸ் ஆகும். ராசிக்கு அதிபதியும் சுக்கிரனும் ஒண்ணு சேர்றாங்க. உங்க தனஸ்தானத்துல தர்ம கர்மாதிபதி யோகம் உருவாகுதுங்க செப்டம்பர் 25ல இருந்து. அப்பவும் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம், தொழில் ரீதியான லாபம் இருக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். உங்களுக்கு என்ன ஆகுது, மார்ஸ் 10th பிளேஸ்ல இருக்கு. இந்த மாசம் பலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு, அதிகார வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. இது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கும் உங்க சகோதரருக்கும் இடையில ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கும். பல கன்னிராசிக்காரங்களுக்கு
சகோதரர்களோட பிரச்சனை இருக்கும், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், வாழ்க்கையில எப்போவாவது ஒரு முறையாவது ஆபரேஷன் ஆயிருக்கும், இல்ல வாழ்க்கையில ஆக்சிடென்ட்டை மீட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கன்னிராசிக்குள்ள இப்படித்தான் நடக்கணும் விதி அமைப்பு உண்டு. உங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது அப்படி நிகழும்ங்கிற அமைப்பெல்லாம் பலருக்கு உண்டு. இதில் ஏதாவது ஒன்றாவது நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்ப சகோதரரோட யாருக்கு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை தீரப்போகிறது. இளைய சகோதரனோடு பலருக்கு பிரச்சனை இருக்கும். அந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பங்காளி பிரச்சனை வச்சுக்கோங்களேன், அது இப்ப சால்வ் ஆகிற நேரம் உங்களுக்கு வருது. இல்லைன்னா உங்கள்ட்ட அவங்க அனுசரிச்சு போவாங்க. குரு மங்கள யோகம் லாபத்துல பெரிய அளவுக்கு பினான்சியலா உங்களை உயர்த்தி கொடுத்துரும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பண வரவு வரப்போகுது. என்ன பண்ணணும்? திருச்செந்தூர் முருகனை கும்பிடணும். திருச்செந்தூருக்கு போய் திரும்பி வந்தீங்கன்னா திருப்பம் வாழ்க்கையில வந்தே தீருங்க. திருச்செந்தூர்ல போய் முருகனை கும்பிடணும். இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், உங்களுடைய மனைவி உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா மனைவியை பார்த்தா எரிச்சல் வரும், மனைவியை பார்த்தா கோபம் வரும். ஏன் அளவுக்கு இவங்களுக்கு அறிவு இல்லையா, அறிவில்லாத பெண்ணா அமைஞ்சிட்டாலாம் பல பேர் சொல்லுவாங்க. கன்னிராசி பெண்களுக்கு கணவனை பார்த்தா கோபம் வரும். எனக்குமே கணவன் மனைவி உறவுல அங்கங்க சில சிக்கல் இருக்கும். ஆனா இந்த மாசம் எப்படி இருக்க போது தெரியுங்களா? மனைவி மேல உள்ள கடுப்பு மாறிடுச்சுன்னு நான் சொல்லல. ஆனா 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் மனைவியே நமக்கு பக்க பலம் அப்படின்னு தோண வைக்கும். மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. அப்படி ஒரு அமைப்பு. அதுவே கணவர் உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சு நல்லா இருப்பார். இதுல என்ன ஆகுது? 12ஆம் இடத்துல சூரியன் புதன் கேதுங்கும் போது சிலருக்கு கழிவு உறுப்புகளில் பிரச்சனை வருவதற்கும், சிலருக்கு குடல்வால் இறக்கம் போன்ற பிரச்சனைகளோ, கல்லீரல் பிரச்சனைகளோ, வயிறு பிரச்சனைகளோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பிசினஸ் ரீதியா பெரிய முன்னேற்றம், கல்வியில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தன்மை, இதெல்லாம் இந்த செப்டம்பர் மாசம் காத்திருக்கு. இந்த மாசத்துல நீங்க என்ன செய்யணும், யாரை வழிபடணும் அப்படின்னா முருகன் வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு. அது செய்வது பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் இருக்கும், மனைவி வழி குடும்பங்களுக்கு போய் அவங்க உங்களுக்கு பக்கபலமா இருக்க போறாங்க. அந்த குடும்பத்தில் முக்கியமான ஒரு விசேஷங்கள் இருந்துச்சுன்னா கலந்துக்கிடுவீங்க. விருந்து விசேஷங்கள் இந்த மாசம் வெளியிடங்களில் கலந்துக்கிடுவீங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள் நல்லா இருக்கும். இப்படி ரொம்ப நல்லா இருக்க போற மாசங்க இந்த மாசம். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு உரிய செப்டம்பர் மாத பலன்களை பார்த்தோம். நீங்க என்ன பரிகாரம் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இந்த மாதத்துடைய மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. அது என்னன்னா விசேஷங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாசம் இருக்கு. குறிப்பா 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி. பல குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருக்கும். இந்த கோகுலாஷ்டமி கொண்டாடுவதுடைய சிறப்பை உங்களுக்கு நான் சொல்றேன். கணவன் மனைவிக்கு இடையில் நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா கோகுலாஷ்டமியை வீட்டில் கொண்டாட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீரும். வீட்டு வாசல்லேருந்து வீட்டு பூஜை ரூம் வரைக்கும் நம்ம கண்ணனுடைய கிருஷ்ணனுடைய பாதங்கள் மாக்கோலம் போட்டுக்கிட்டே வரணும். வீட்டில் கிருஷ்ணரை அன்னைக்கு கொண்டாடணும், வழிபடணும். கோகுலாஷ்டமி இது 4ஆம் தேதி வருது. அப்படி கொண்டாடுவதனால இந்த பிரிந்திருக்கக்கூடிய காதலர்கள் சேர்வதற்கும் வாய்ப்புகள் வரும். ஒரு வீட்டில் கணவன் மனைவி கடையில பிரச்சனை இருக்குன்னா உங்க படுக்கை அறையில கிருஷ்ணர் புல்லாங்குழல் உதுகிற போது ராதை அதில் மயங்கக்கூடிய படம் இருக்கும் பாருங்க, அந்த படத்தை மாட்டி வைங்க. கணவன் மனைவி கடையில ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அது மாதிரி 8ஆம் தேதி பிரதோஷம், சிவனை வழிபடக்கூடிய அற்புதமான நாள். சிவனை வழிபடக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில தூய்மையான எண்ணங்கள் பெருகிக்கிட்டே இருக்கும், நிறைந்த நன்மைகள் உருவாகும், தோஷங்கள் எல்லாம் விலகும். அதே மாதிரி 10ஆம் தேதி சர்வ அமாவாசை. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். கொடுத்தா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் விலகும், நன்மைகள் பெருகும். மிக மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனை சொல்ல போறேன். 14ஆம் தேதி விநாயக சதுர்த்தி. இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடு மிக முக்கியம். களிமண்ணால் ஆன பிள்ளையாரை கொண்டு வீட்டில் வைக்கிறோம். அந்த பிள்ளையாருக்கு அன்னைக்கு மோதகம், அதிரசம், கொழக்கட்டையெல்லாம் படைச்சு அவரை வழிபடணும். அவருக்கு எருக்கம்பூ மாலை, அருகம்புல் மாலை போட்டு விநாயகரை அன்னைக்கு நம்ம வீட்டிலேயே வழிபடணும். விநாயகரை நம்ம வீட்டு பெண்கள் பாருங்க, வீட்டில் பலகாரம் சுடுறாங்கன்னா கூட மாவு எடுத்து வச்சிருவாங்க. பிள்ளையாரும் பிடிச்சி வச்சுட்டு தான் பலகாரம் சுட ஆரம்பிப்பாங்க. நாம் விரும்பிய இடத்திலே அருள் புரியக்கூடிய அற்புதமான தெய்வம் விநாயகர். அவரை வழிபாடு செய்யுங்க. 14ஆம் தேதி விநாயக சதுர்த்தி. அதே மாதிரி 27ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. மாழையபட்சம் தொடங்குகிறது. நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு நமக்கு அருளாசி வழங்குவதற்கு இறைவன் அருள் புரிகிறார். அதுக்கு பேரு மாழையபட்சம்னு பேரு. 15 days.
அந்த 15 டேஸும் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, திதி கொடுப்பது, நம்ம குடும்பத்திலே ஒரு நல்ல வளர்ச்சியை, முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும். 29ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. உங்களுக்கு தெரியும், சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு செய்கிற போது நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி இந்த விநாயக பெருமான் அருளினால் வாழ்க்கையில நன்மைகள் பெருகும். எனது அருமை நேயர்களே, இப்போ நம்ம ராசி பலன் சொல்லியிருக்கும் போது எதன் அடிப்படையில் சொல்றோம்னா, கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். இது மட்டும்தான் முழுமையான பலனானா அப்படி எல்லாம் கிடையாது. உங்களுடைய சொந்த ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குது, அதுல கிரகங்கள் எப்படி இருக்கு, அதையும் இதையும் இணைத்து பார்த்தாதாங்க முழுமையான பலன் தெரியும். இல்லைன்னா சில பேருக்கு இந்த பலன் நடக்குதுவாங்க, சில பேர் நடக்கலையுவாங்க. ஏன்? அதுக்கு என்ன காரணம்? உங்க சொந்த ஜாதகத்தையும் இந்த கிரகத்தையும் நீங்க இணைச்சு பார்க்காம கோச்சார பலனை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு முழுமையான பலன்கள் வேணும், உங்க சொந்த ஜாதகத்தையும் இணைச்ச முழுமையான பலன்கள் வேணும், ஜோதிட ஆலோசனை வேணும், அதுவும் எங்களுடைய ஆலோசனை வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கும். அதை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நேரடியாக என்னிடம் ஜோதிட ஆலோசனை பெற முடியும். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. உங்களால் நேரம் வர முடியலைனாலும் ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே செல்போன் நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர், அதை குறிப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.